ஓம்காரி 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 ஜெயகாரி ஜெயகாரி ஜெயகாரி. நம்ம பழைய கனவு அம்மா ஓம்காரி சொல்லி நம்ம கேட்டவங்க அப்படியே சொல்லுவாங்க. சரிங்களா? ஓம்காரி 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 ஓம் ஓம்காரி ஓம் ஓம்காரி ஓம் ஓம்காரி ஓம் ஓம்காரி 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 ஓம்காரி. நம்ம மாவசி நாளுக்கு வசனம் போட்டுங்க. ஓம்காரி 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 ஜெயகாரி 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 ஓம்காரி 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 ஓம்காரி. ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காளி ஜெய் காளி ஜெய் காளி ஜெய் காளி. எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து இந்த அம்மாவை பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளோ தூரத்துல இருந்து இந்த அம்மாட்ட வந்து உங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கீங்க. கண்டிப்பான முறையில் உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பான முறையில் அதிகபட்சம் 21 நாளில் என் அம்மா மகாகாளி கண்டிப்பான முறையில் அதை நடத்தி தருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வந்த எல்லாத்துக்கும் அம்மா கண்டிப்பான முறையில் அருள்வாக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் குழந்தை வரதுக்காக கேட்டு வந்திருக்கணுமா? குழந்தை வரதுக்காக கேட்டு வந்தது யாருமா? சரி, திருமணம் முடிஞ்சு 7 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இன்னும் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? சரிம்மா சரிம்மா. 1 2 தடவைக்கு மேல கொடுத்து தான் தட்டியிருக்கணும். 38 நாள் 40 நாளைக்கு மேல கொடுத்து தான் தட்டியிருக்கணும். சரிம்மா சரிம்மா. இனிமே எந்த ஒரு குறையும் வராத அளவுக்கு நம்ம பார்த்தாரன். அதிகபட்சம் 48 நாள்ல அம்மா குழந்தையா அம்மாவை உருவாக்கி தரேன். கவலைப்படாத. நீ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்ட. ஆனா இன்னும் வரைக்கும் எதுலையும் பலன் இல்லை. ஆனா கடைசியா இந்த மகாகாளி நம்பி வந்திருக்க. இந்த அம்மா எடுத்தாரன், கலங்க வேண்டாம். சரியா? அதிகபட்சம் 48 நாள்ல அம்மாவா வந்து உனக்கு குழந்தையா வரேன். பயப்படாத, சந்தோஷமா இருக்கு. சரியா? சந்தோஷமா இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனைக்கு வந்திருக்கணுமா? கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள வந்திருக்கணும். சரிம்மா. யாருமா? கொஞ்சம் வாங்கம்மா, உள்ள வெளியே விடுங்க. அடிக்கடி கொஞ்சம் கண்டிப்பான முறையில் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை உள்ள வரணும். வருதா வரலையா? கண்டிப்பா. சரிம்மா சரிம்மா. வாரத்துல 3 நாளாவது கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வந்துடணும். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. எப்படி இருக்காரு? அவர் அப்படிதான் இருக்கணும். சரியா? மனைவிங்கிற பாசங்கள் இல்லாம போச்சு. அதை மாத்தி அமைச்சு தாரேன். அவரை நீங்க என்ன சொல்றல கேட்கற மாதிரி மாத்தி தாரேன். கலங்க வேண்டாம். அதிகபட்சம் 21 நாள் உங்க கணவர் உங்க பேச்சை கேட்பாரு. பயப்படாதீங்க. சரியா? அம்மா சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி என் பிள்ளையும் சந்தோஷமா வளர்ந்தே வச்சு தரேன். கலங்காத. வா. வெளிநாட்டு வேலைக்காக கேட்டு வந்திருக்கணும்பா. வெளிநாட்டு வேலைக்காக கேட்டு வந்திருக்கணும். சரிம்மா சரி சரிம்மா. பாரியா? சரிம்மா சரிம்மா. வெளிநாட்டு வேலைக்கு பணம் கட்டி 3.5 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கணும். ஆனா வேலையும் கிடைக்கல, பணமும் தரல. ஆமாவா இல்லையா? சரிம்மா சரிம்மா. எனக்கு இப்ப வெளிநாட்டு வேலையே வேண்டாம், எனக்கு பணம் வேணும். எனக்கு எப்படியா பணத்தை வாங்கி தரணும் மாட்ட வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் சரிம்மா 31 நாள் கண்டிப்பா நம்பர்ல அவன் பணத்தை அவன் தருவான். தர மாதிரி அவன் மனசை மாத்தி பணத்தை வாங்கி தரேன். கவலைப்படாத. சரியா? சந்தோஷமா இருக்கு. சரி. ஆண் வாரிசு வேணும்னு கேட்டு வந்திருக்கணுமா? சரிம்மா. மகனுக்கு ஆண் வாரிசு வேணும்னு கேட்டு வந்திருக்கணும். அப்படித்தானம்மா? சரி சரி. திருமணம் முடிஞ்சு சரிம்மா சரிம்மா. 9 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா 2 பிள்ளைகள் இருக்கு. ஆனா ஆண் வாரிசு இல்லையே. எனக்கு எப்பதான் என் பிள்ளைக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். ஆனா அந்த அம்மாட்ட போனா கிடைக்கும் நம்பிக்கையில வந்திருக்கு. அப்படித்தானே? சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் 3 மாசத்துல என் பிள்ளைய நானா உருவாக்கி தரேன். ஆனா உருவாக்கி தரேன். கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமா இருக்கு. சரியா? சரி சரி. அடுத்த வாரிசு ஆண் வாரிசு தான். கவலைப்பட வேண்டாம். சரியா? சந்தோஷம். ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி. அம்மாவை காணணும் தேடி வந்திருக்கணுமா? பாருங்க, உங்க அம்மாவை காணணும் தேடி வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? சரி. இன்னைக்கு நேரத்துல 2.25 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கணும். ஆமாவா இல்லையா? சரிம்மா. ம் ம் ம். சரிம்மா சரிம்மா. இருக்கிற இலையில இருந்து 150 கிலோமீட்டருக்குள்ளதான் திருப்பரங்குன்றதுக்குள்ள உங்க அம்மா இருக்காங்க. சரியா?
கண்டிப்பான முறையில் அம்மா உங்க கண்ணில் தெரியுற மாதிரி அம்மா படுத்தாரேன். இன்னைக்கு நாளைக்கு இல்லை. சரிம்மா சரிம்மா 11 நாள் கழிச்சு அம்மா போய் கூப்பிட்டுக்கலாம். சரியா? நாளையிலேருந்து தேட பாருங்க. கண்டிப்பான முறையில் 11 நாள் அம்மா உங்க கண்ணில் காப்பிடுவாங்க. அம்மா கொண்டு வந்து தாரம், பயப்பட வேண்டாம். சரியா? சரிம்மா சரிம்மா உத்தரவு. சரி உத்தரவு. இதை கொண்டு போய் பூஜை ரூம்ல கொண்டு வைக்கணும். அம்மா இன்னைக்கே வருவான் கோட்டைக்கு. பயப்படாத, சந்தோஷமா இருக்கு. கணவரின் குடிப்பழக்கத்துக்காக கேட்டு வந்திருக்கணுமா? யார் இருக்கா? குடிப்பழக்கத்தை நிப்பாட்டணும்னு கேட்டு வந்திருக்கணும். உள்ள வாங்கம்மா. வந்த நாளையில இருந்து இந்த நாள் வரைக்கும் கணவர் குடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லைன்னு நம்மகிட்ட கேட்டு வந்திருக்கணும். ஆமா இல்லையா? சரிம்மா. எப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்கும் நம்மகிட்ட கேட்டு வரேன். கண்டிப்பா நம்பர்ல. சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் 21 நாளையில என் பிள்ளைய குடிக்க விடாம நிப்பாட்டி, சரியா, நல்ல தொழில் எடுத்துக்கிட்டு ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அம்மா நடத்தி தரேன். கவலைப்படாத. அமாவாசை 3 அமாவாசைக்கு அம்மாட்ட வந்து நீ வந்துட்டு போ. அதிகபட்சம் 21 நாளையில என் பிள்ளைய நான் மாற்றி அமைச்சு தரேன். கலங்காத. சரியா? சரிம்மா சரிம்மா இருக்கு. சந்தோஷமா. சரி சரி. கோர்ட்டுல வழக்கு நடக்கணும். கோர்ட்டுல வழக்கு நடக்கணும். வாங்க ஐயா, உட்காருமா. சரி சரி. இன்னைக்கு நேரத்துல 7 வருஷமாவே கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கணும், சொத்து வழக்குல. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நாளைக்குன்னு அது இழுத்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கணும். ஆனா நமக்கு சாதகமா இல்லாம தான் இருக்கணும். ஆமாவா இல்லையா? சரிம்மா சரிம்மா சரிம்மா. அதை மாற்றி அமைச்சு தரேன். இன்னைக்கு நாளைக்கு இல்லை, 6 மாசத்துக்குள்ள கேஸை முடிச்சு தரேன். அது என் பிள்ளைக்கு சாதகமா எடுத்தாரேன். கவலைப்படாத. சரியா? சந்தோஷமா இருக்கு. சரிம்மா சரிம்மா. 3 கிழமை அம்மாட்ட வந்துட்டு போனோம். சரியா? 6 மாசத்துக்குள்ள நான் எடுத்தாரேன். கவலைப்படாத. சரிம்மா உத்தரவு. சரி கப்பல்ல வேலை வேணும்னு கேட்டு வந்திருக்கணும்பா. யாருப்பா? கப்பல் வேலைக்காக அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். சரியா? சரிம்மா 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 சரிம்மா. இன்னைக்கு நேரத்துல 5.25 வருஷமாவே மோதிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு கிடைச்சிரும், நாளைக்கு கிடைச்சிரும்னு அம்மாட்ட வேண்டிக்கிட்டு இருக்க. ஆனா போகாத கோயில் கிடையாது. ஆனா கப்பல்ல வேலை இன்னும் வரைக்கும் கிடைச்ச பாடு இல்லை. ஆனா கண்டிப்பான முறையில் எனக்கு கப்பல் வேலை வேணும், எனக்கு படிச்ச தக்கன வேலை வேணும்னு நம்மகிட்ட கேட்டு வரேன். ஆமாவா இல்லையா? சரிம்மா. இன்னைக்கு நாளைக்குள்ள எடுத்துட மாட்டேன். கிரகசாரம் சரியில்லாம இருக்கு, அதை மாத்தி அமைச்சு தரேன். அதிகபட்சம் 91 நாள்ல என் பிள்ளைய கப்பல்ல வேலைக்கு சேர்த்து தரேன். கவலைப்பட வேண்டாம். சரியா? சரிம்மா சரிம்மா. உன்னுடைய போட்டோ மட்டும் வேணும். சரியா? அடுத்த சரிம்மா. அமாவாசையை கொண்டுட்டு அம்மா ரெடி பண்ணி தரேன். அதிகபட்சம் சரிம்மா சரிம்மா சரிம்மா. சொன்ன நேரத்தில் அம்மா முடிச்சு தரேன். கவலைப்படாத. கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சரிம்மா உத்தரவு. சந்தோஷமா. சரி சந்தோஷம். மகனின் வாழ்க்கைக்காக கேட்டிருக்கணுமா? திருமணத்துக்காக கேட்டிருக்கணும் மகனுக்கு. சரிம்மா சரிம்மா சரிம்மா. வரன் வருது, ஆனா வந்து வந்து தட்டிடுது. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. சரிம்மா சரிம்மா. கண்டிப்பா முறையில் பிள்ளைக்கும் வயசு ஏறிட்டு போயிட்டு, ஆனா இன்னும் வரைக்கும் பொண்ணு கிடைக்கல. ஆனா வந்துச்சு, வந்த இடம்லாம் தட்டிட்டு. சரியா? அம்மா அந்த அம்மா சரிம்மா சரிம்மா. பிள்ளைக்கு ஒரு தாரதோசை இருக்கு, அதை அம்மா கழிச்சு தரேன். அதிகபட்சம் சரிம்மா சரிம்மா. 38 நாள்ல என் பிள்ளைக்கு நிச்சயத்தை பண்ணி தரேன். 3 மாசம் கல்யாணத்தை முடிச்சு தரேன். கவலைப்பட வேண்டாம். சரியா? அம்மா நம்பி வந்திருக்கேன். அம்மா நல்லபடியா அவங்களுக்கு தீர்த்து தரேன். கவலைப்படாத. சரிம்மா சரிம்மா உத்தரவு. 3 மாசத்துல உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும். பயப்படாத. சந்தோஷமா இருக்கு. சரி சார். அரசு வேலை வேணும்னு கேட்டு வந்திருக்கணும். அரசு வேலை வேணும்னு கேட்டு வந்திருக்கணும். வாங்கம்மா. சரிம்மா சரிம்மா. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 5.25 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன், டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆனா கிடைச்ச பாடு இல்லை. எனக்கு எப்பதான் கிடைக்கும், இந்த மகாகாளிட்ட வந்தாலும் எனக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில நீ வந்திருக்க மாட்டேன். அப்படித்தானே? சரிம்மா சரிம்மா சரிம்மா. கண்டிப்பான முறையில் உனக்கு அதுக்கான யோகம் இருக்கு. அம்மா எடுத்து தரேன். சரியா? சரிம்மா. வீட்டுக்கு பக்கத்துல உள்ள துர்க்கியம்மன் கோயிலுக்கு 7 கிழமை அரளிப்பு மாலை வாங்கி போட்டு வா. சரியா? சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் 6 மாசத்துல என் பிள்ளைக்கு வேலை எடுத்து தரேன். கலந்த வேண்டாம். சரியா? சரிம்மா உத்தரவு. சரிம்மா இருக்கட்டும். சரி சந்தோஷம். சரி சரி. சொத்து பிரச்சனைக்காக கேட்டு வந்திருக்கணுமா? கொழுந்தனாரு ஏமாத்திருக்கணும். சொத்து பிரச்சனைக்கு கொழுந்தனாரு ஏமாத்திருக்கணும். வாங்க பார்ப்போம். சரி சரிம்மா. கொஞ்சம் சொத்து பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? அதுலயும் உங்க சரிம்மா. கணவரோட தம்பி கொஞ்சம் சொத்தை தரமாட்டான், நீ செய்யறதை செய்யிட்டு உன்ட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கணும். ஆமாவா இல்லையா? சரி சரிம்மா. அவன் மனசை மாத்தி உன்னுடைய சொத்தை உனக்கு பேருக்கு நான் அம்மா கண்டிப்பான முறையில் வாங்கி தருவேன். யாரும் ஏமாத்த விட மாட்டாம்மா. பயப்பட வேண்டாம். அதிகபட்சம் 48 நாளைக்குள்ள உன் சொத்து உன்ட்ட இருக்கும். சரியா? அவன் மனசை மாத்தி அம்மா வாங்கி தரேன். கவலைப்பட வேண்டாம். சரியா? சரிம்மா உத்தரவு. சரி. மகனுக்கு குழந்தைன்னு கேட்டு வந்திருக்கணும்.
மகனுக்கு குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கணும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் 3 மாசத்துல அம்மா குழந்தை பாக்கி தருவேன். சரியா? குழந்தை பாக்கி இல்லைங்கிறதான் கிடையாது. அவ அதை சொல்றா இவ இதை சொல்றா, எதையும் நம்பாத. அம்மா மட்டும் உறுதியாயிரு. அதிகபட்சம் 100% அம்மா. சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் 3 மாசம் 91 நாள்ல குழந்தை பாக்கி தரேன். சரியா? கவலைப்பட வேண்டாம். சரியா? சரிம்மா சரிம்மா. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கணும்பா. சரிம்மா சரிம்மா. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கொடுத்து ஏமாந்துருக்கணும். ஆமா இல்லையா? இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் வரல கொடுத்தீங்க. ஆனா சரிம்மா, ஒரு நம்பிக்கையின் பேர்ல கொடுத்தாச்சு. ஆனா அது இன்னும் வரைக்கும் வரல. தாரன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கா. கோர்ட்டுக்கே போயாச்சு. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஏமாத்திக்கிட்டு இருந்தா இப்ப கோர்ட்டுக்கே போயாச்சு. அப்படித்தானே? சரிம்மா சரிம்மா சரிம்மா. அவன் மனசை மாத்தி கண்டிப்பா நம்பர்ல அம்மா வாங்கி தரேன். கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நாளைக்கு இல்ல, அதிகபட்சம் 31 நாள் உன் பணம் வாண்ட இருக்கும். சரியா? பணத்தை வாங்கி தராம அம்மா விட மாட்டேன். சரியா? சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் 31 நாள் வாங்கி தரேன். சந்தோஷமா இருக்கு. சரியா? சரி உத்தரவு. தன் மகனுக்காக போதை பழக்கத்தை திருத்தணுங்கிறதுக்காக அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும்பா. வாங்க வாங்க. மகனின் போதை பழக்கத்துக்காக கேட்டு வந்திருக்கணும். உட்காருமா உட்காரு. சரிம்மா சரிம்மா. நீனும் பல நாளா போராடிக்கிட்டு இருக்க. ஆமாவா இல்லையா? ஒன்ன சொல்ல போனா ஒன்னு அடிக்க வாரான். ஆமாவா இல்லையா? கவலைப்பட வேண்டாம். அதிகபட்சம் 31 நாள் என் பிள்ளைய நான் மாத்தி அமைச்சு தரேன். சரியா? அந்த குடியில இருந்து அந்த போதை பொருள் இருந்து அம்மா மாத்தி அமைச்சு தரேன். சரியா? கவலைப்பட வேண்டாம். சரியாம்மா? 31 நாள் அம்மா மாத்தி தரேன். உங்களுடைய போட்டோவும் தம்பியோட போட்டோ மட்டும் எடுத்துட்டு வா. சரியா? அம்மாட்ட தான் நான் கண்டிப்பா நம்பர்ல அதை மாத்தி அமைச்சு 31 நாள் நீ என்ன சொல்ற கேட்கற மாதிரி என் பிள்ளைய மாத்தி தரேன். கவலைப்பட வேண்டாம். என்ன? சரி சரிப்பா. சரிம்மா. ஓம் காளி ஓம் காளி. சந்தோஷம். சரிம்மா சரிம்மா. போதை பொருள் அதே போதை பொருள் தாம்மா. வந்தாச்சா? சரிம்மா 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 சரிம்மா. உனக்கும் அதே நிலைமை தான். இன்னைக்கு நேரத்தில் இல்ல, பல வருஷமாவே போதை பொருளுக்கு அடிமையாகி பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. சரியா? கீழே விழுந்து 2 தடவை எரிச்சு வந்திருக்கணும். மயிரில தான் உயிரே தப்பிச்சிருக்கணும் பிள்ளை. ஆமாவா இல்லையா? சரி சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா. அம்மா அதை மாத்தி அமைச்சு தரேன். என் பிள்ளைய நீ என்ன சொல்ற கேட்கற மாதிரி மாத்தி தரேன். நல்லா தொழில் தரேன். ஒரு முன்னேற்றம் வாழ்க்கை தரேன் என் பிள்ளைக்கு. சரியா? கலங்காத, சந்தோஷமா இருக்கு. சரியா? சரிம்மா உத்தரவு. ஓம் காளி. சந்தோஷமா இருக்கு. வியாபாரத்துக்காக கேட்டு வந்திருக்கணும். வியாபாரத்துக்காக கேட்டு வந்திருக்கணும்பா. சரிம்மா சரிம்மா. 3-7 வருஷமாவே தொழில் முடங்கியிருக்கணும். சரியா? தொழிலை வைக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மனநிலைமையில தான் இருக்கணும். எனக்கு எப்படியா என் தொழிலை மேன்மைப்படுத்தி தரணும், ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை தரணும் அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். ஆமா தானே? சரிம்மா சரிம்மா சரிம்மா. மாத்தி தரேன். சரியா? வீட்டு பக்கத்துல உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு அரளிப்பு மாலை ஒரு 3 கிலோ மட்டும் வாங்கி போட்டு வா. சரியா? கரகசாரத்தை மாத்தி தொழிலை மேன்மையடை செஞ்சு தரேன். சரியா? கவலைப்படாத, சந்தோஷமா இரு. அம்மா இன்னைக்கு உன் கோட்டைக்கு வரேன். சரியா? இன்னிலிருந்து தொழில் வளர்ந்துரும். பயப்பட வேண்டாம். அந்த கனியை உன் கடையில கொண்டு வை. பயப்படாத, சந்தோஷமா இரு. அதே தொழிலுக்காக கேட்டு வந்திருக்கணும்பா. கட்டிட தொழிலுக்காக கேட்டு வந்திருக்கணும். சரி சரிம்மா. கட்டிட தொழிலுக்காக கேட்டு வந்திருக்கணும். உட்காரு. சரிம்மா சரிம்மா சரிம்மா. கட்டிட தொழில் கட்டி வீடு கட்டி விட்டு வந்திருக்கணும். ஆமா இல்லையா? சரி சரி. ஆனா கெட்டின நாளுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப 3-7 வருஷமாவே முடக்கி உட்கார வச்சாச்சு. போட்டி போறாமை கண்ணீர்கள் அதிகமா வந்துட்டு நமக்கு சரிம்மா சரிம்மா சரிம்மா. கூட இருந்தவனே கொதவலை எடுத்துக்கிட்டு இருக்கான். சரியா? அதை அம்மா மாத்தி அமைச்சு தரேன். இன்னையில இருந்து தொழில ஓட வச்சு தரேன். வீடு 2 வீடு விற்காம நிக்கி, அதே அம்மா விற்க வச்சு தரேன். கவலைப்பட வேண்டாம். சரியா? சரிம்மா உத்தரவு. சந்தோஷமா இருக்கு. சரி. சரி சரி சரி. மகளின் திருமணத்துக்காக கேட்டு வந்திருக்கணும். சொந்த வீடு வேணுங்கிறதுக்காக கேட்டு வந்திருக்கணும். சொந்த வீடு வேணும், என் மகள் திருமணத்துக்கும் சம்மதிக்கணும்னு கேட்டு வந்திருக்கணும். யார் இருக்கா? வர சொல்லு வர சொல்லு. வா உள்ள. சரிம்மா சரிம்மா சரி சரிம்மா சரி சரி சரிம்மா. பிள்ளை மனசுல சில கோளாறுகள் இருக்கு. அவன் மனசை மாத்தி அமைச்சு தரேன். நீ என்ன சொல்ற கேட்கற மாதிரி என் பிள்ளைய மாத்தி தரேன். ஆனா அவன் எடுத்த முடிவு சரியில்லை. நீ எடுத்த முடிவு அம்மா உருவத்தை தரேன். சரியா? நீ சொல்றபடி உன் பிள்ளைய மாத்தி தரேன். அதிகபட்சம் 3 மாசம் திருமணத்தை தரேன். 6 மாசத்துல என் பிள்ளைக்கு கோட்டையை கட்டி தரேன். கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமா இருக்கு. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா அம்மா வர வச்சு தரேன். கண்டிப்பா கண்டிப்பா எடுத்தாரேன். சரியா? பயப்பட வேண்டாம், சந்தோஷமா இருக்கு.
வேலை வாய்ப்பு. வேலை கிடைச்சிருக்கு. வேலை கேட்டு வந்திருக்கணும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. எல்லா தொழிலும் பாக்குறேன், ஆனா நிரந்தரமான தொழில் இல்லையா அம்மாவுக்கு எனக்கு அப்படின்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். ஆமா தானே? சரிம்மா சரிம்மா சரிம்மா. பார்க்காத தொழில் இல்லை, ஆனா ஏதாவது ஒரு தொழில் எனக்கு நிரந்தரமா கொடுமா அப்படின்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. நிரந்தரமான தொழில் தாரேன் அம்மா, கவலைப்பட வேண்டாம். அதிகபட்சம் 31 நாளையில அம்மா தொழில் எடுத்தாரேன். ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை என் பிள்ளைக்கு தாரேன். சரியா? எந்த ஒரு நோய் நொடி இல்லாம என் பிள்ளைய காப்பாத்தி தாரேன். கலங்காத, சந்தோஷமா இருக்கு. சரி சார், உத்தரவு. சரிம்மா, சந்தோஷமா இருக்கு. சரி, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுல பணி உயர்வு எனக்கு வேணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? சரிம்மா சரி சரி சரி. 2 பேத்துக்குமே வாங்கி தரேன். கண்டிப்பான முறையில் வேலை வாய்ப்பு அம்மா வாங்கி தரேன், கவலைப்பட வேண்டாம். சரியா? அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையிலையுமே அம்மா பணி உயர்வையும் வாங்கி தரேன், கவலைப்பட வேண்டாம். சரியாம்மா? சந்தோஷமா இருக்கு. சரிங்க சரிம்மா சரிம்மா. அம்மா இன்னைக்கே கோட்டைக்கு வரேன், வீட்டுக்குள்ள வச்சு. சரிம்மா சரிம்மா. சாமி போட்டாட்ட வச்சு அம்மா வழிபட்டு அம்மா நினைச்சு கும்பிடு. அம்மா இன்னைக்கே உள்ள வரேன், பயப்படாத, சந்தோஷமா இருக்கு. சரி சரிம்மா சரிம்மா. அங்க இங்க மொட்டி மோதி பாக்குற, ஆனா வேலை கிடைக்கல. ஆமாவா இல்லையா? இருக்கவோ வேண்டாமா, வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்துல தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா சரிம்மா சரி. அதை அம்மா மாத்தி அமைச்சு தாரேன். அதிகபட்சம் அவளுக்கு சொன்ன மாதிரி 31 நாள் என் பிள்ளைக்கு வேலை எடுத்தாரேன், கவலைப்பட வேண்டாம். சரியா? அம்மா யாரையும் கண்கலங்க விட மாட்டேன். சரியா? என் கோட்டைக்கு வந்தாலும் சந்தோஷமா தான் போகணும். அதே மாதிரி அம்மா என் பிள்ளைய சந்தோஷமா வழி நடத்தாரேன். அதிகபட்சம் 31 நாள் வேலை எடுத்தாரேன், கலங்காத, சந்தோஷமா இருக்கு. சரி சார். உத்தரவு சார். சரிம்மா. ஏய், சந்தோஷமா இருக்கு. சரிம்மா சரிம்மா. உத்தரவு. சரிம்மா சரிம்மா. இடம் விற்கணும்னு கேட்டு வந்திருக்கணும். இடம் விற்கிறதுக்காக கேட்டு வந்திருக்கணும் ஐயா. சரிம்மா சரிம்மா. இன்னைக்கு நேரத்துல 7 வருஷமா இடத்துக்கு வந்து ஆள் பார்த்து, இன்னைக்கு வித்துறலாம், நாளைக்கு வித்துறலாம், இன்னைக்கு வித்துறலாம், நாளைக்கு வித்துறலாம், 2 தடவை அட்வான்ஸ் வாங்கி திரும்ப போயிருக்கணும். ஆமாவா இல்லையா? சரிம்மா. எனக்கு என்னைக்கு தான் இடம் விற்கும் அப்படின்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் சரி, அதிகபட்சம் 31 நாளையில இந்த அம்மா அட்வான்ஸ் வாங்கி தரேன். 3 மாசம் என் பிள்ளைக்கு இடத்த ஒத்தி தரேன். சரியா? கலங்க வேண்டாம். இந்த கனியை கொண்டு உன் இடத்துல 1/2 அடிக்கு குழி தோண்டி இதை அப்படியே போச்சு வச்சிடணும். சரியா? இன்னையில இருந்து அதிகபட்சம் 31 நாள் என் பிள்ளைக்கு அட்வான்ஸ் வாங்கி தரேன், கவலைப்படாத, சந்தோஷமா இருக்கு. இந்தா, சந்தோஷமா இருக்கு. சரி சரி சரிம்மா. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கணும்பா. கொடுத்த பணம் திரும்ப வரலன்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும்பா. தம்பிக்காக கேட்டு வந்திருக்கணும். கொடுத்த பணத்தை திருப்பி தர மாட்டேக்கான்னு சொல்லி என் தம்பிக்காக நான் கேட்டு வந்திருக்கேன், அம்மாட்ட வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? உள்ள பாரு. சரி சரி சரிம்மா சரிம்மா. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, நாளைக்கு வருஷத்துக்கு மேலே ஆச்சு கொடுத்து. ஆனால் இன்னைக்கு நாளைக்குன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அப்படித்தானே? கொடுத்ததில் வட்டியும் வரல, முதலும் வரல. அப்படித்தானே? சரிம்மா சரிம்மா. இன்னைக்கு நாளைக்குன்னு 4 மட்டும் போய்கிட்டு போலச்சு, பணம் வரல. எப்படியாவது எனக்கு என் பணத்தை வாங்கி தரணும் அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கு. அப்படித்தானே? சரிம்மா சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் 48 நாள் என் பிள்ளைக்கு பணத்தை வாங்கி தரேன், கவலைப்படாத. சரியா? சந்தோஷம் தானே? சரிம்மா சரிம்மா. கண்டிப்பா 48 நாள் அம்மா பணத்தை வாங்கி தரேன், அவன் மனசை மாற்றி தரேன். அவருடைய போட்டோ மட்டும் இருந்தா என்கிட்ட கொண்டு வந்தா. சரியா? தம்பியோட போட்டோ எடுத்துக்கோ. அதிகபட்சம் 48 நாள் என் பிள்ளைக்கு பணத்தை வாங்கி தரேன், கவலைப்படாத, சந்தோஷமா இருக்கு. சரிம்மா சரிம்மா சரிம்மா. என் பிள்ளை நல்லபடியா படிச்சு முன்னேற்றத்துக்கு வரணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன். அப்படித்தானே? படிப்புக்கு தக்கன வேலையும் அம்மாவை எடுத்து தரணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன். அப்படித்தானே? சரிம்மா சரிம்மா. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு படிப்பு முடிக்கிறதுக்கு. சரிதானே? நல்லா அதை படிச்சு வெற்றி பெறணும். வெற்றி பெற்றால என் பிள்ளை நல்லபடியா ஒரு தொழிலுக்கு போகணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன். நல்லபடியா இருக்கு, அவங்க கரகாசாரம் நல்லா இருக்கு, பயப்பட வேண்டாம். அம்மா நினைச்சு வந்துட்டேன். அம்மா கண்டிப்பான முறை உனக்கு சரிம்மா வெற்றியை தரம், பயப்பட வேண்டாம். அதிகபட்சம் சரிம்மா 1.5 வருஷத்துல என் பிள்ளை படிச்சு முடிப்பான், முடிச்ச உடனே வேலைக்கு போவான். அதை அம்மா எடுத்து தரேன், கவலைப்பட வேண்டாம். சரியா? சரி. மோட்டார் தொழிலுக்காக கேட்டு வந்திருக்கணும்பா. மோட்டார் தொழில்னா ஒர்க் ஷாப் வேலைக்காக கேட்டு வந்திருக்கணும். ஒர்க் ஷாப் வேலைக்காக தானே மோட்டார் தொழில். சரிம்மா 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 சரிம்மா. 3 வருஷமாவே தொழில் முடங்கி போச்சு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நல்லாயிரும், நாளைக்கு நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி நீயும் முட்டி மோதி பார்க்க, ஆனா முடியல. இப்போதைக்கு அதை வழி நடத்துவோமா, இல்லாட்ட எடுத்துருவோமா, வேற வேலைக்கு கூலிக்கு போவோமான்னு இருக்கணும். ஆமாவா இல்லையா? சரிம்மா சரிம்மா சரிம்மா. என்கிட்ட வந்தப்புறம் அதை அம்மா விட மாட்டேன். கண்டிப்பான முறையில் என் பிள்ளைக்கு நல்லபடியா தொழில் எடுத்தாரேன். இன்னிலிருந்து ஆட்களை வர வச்சு தாரேன். சரியா? சரிம்மா. படிப்படியா என் பிள்ளைய வாழ்வாதாரத்தை ஒய்த்து தாரேன், கவலைப்படாத, சந்தோஷமா அம்மா எடுத்தாரேன். சரியா? சந்தோஷமா இருக்கு, அம்மா எடுத்தாரேன். புதிய வாகனம் வாங்கணும்னு சொல்லி வந்திருக்கணும்பா.
புதுசா ஒரு வாகனம் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கணும். ஆமாவா இல்லையா? அதுக்கு பணமும் கட்டுறதுக்கு கட்டிருமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையில இருக்கணும். ஆனா கட்டியிருக்கணும். ஆனா யோசிச்சுதான் செஞ்சிருக்கணும். கண்டிப்பா தான். சரிம்மா சரிம்மா, கண்டிப்பான முறையில் வாங்கி தரேன் அம்மா. சரியா? எந்த ஒரு குறையும் இல்லாம போக்குவரத்துல அம்மா உனக்கு முன்னும் காவலா இருந்து எந்த ஒரு நோய் நொடி வராத அளவுக்கு என் பிள்ளைய காப்பாத்தி தரேன். சரியா? மேலும் மேலும் செல்வாக்க தரேன். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பிச்சை எடுத்தது தான் தர்மம். ஆனா இப்போதைக்கு ஒரு படி அம்மா வயிற்று தந்திருக்கேன். ஆமாவா இல்லையா? சரியா? மேலும் மேலும் என் பிள்ளைக்கு நல்லபடியா செல்வாக்க தரேன். பயப்பட வேண்டாம். நல்லபடியா மோட்டார்ல ஜெயிக்க வச்சு தரேன். பயப்பட வேண்டாம். சரியா? சரிம்மா சரிம்மா சரிம்மா, உத்தரவு அப்படி சந்தோஷமா இருக்கு. சரி, சந்தோஷமா. நொடிகளை உருவாக்குதல். கணவர் கை கால் முடியாம இருக்கணும். கணவருக்கு கை கால் முடியாம இருக்கணும். சரி சரி சரிம்மா. இன்னைக்கு நேரத்துல 7 வருஷமாவே கணவருக்கு முடியாம தான் இருக்கணும். சரியா? கை கால் செயலிழந்து போய் தான் இருக்கணும். எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. குடும்பத்துல ஏவல் பிரச்சனை உள்ள வந்திருக்கு. ரெடி பண்ணி செஞ்சிருக்கு, செஞ்சு முடங்கிருக்கு. இன்னைக்கு நேரத்துல 7 வருஷம் ஆச்சு. ஆனா அதுல கை கால் போனதுதான். இப்போதைக்கு பார்வையும் கம்மியா தான் இருக்கணும். ஆமா இல்லையா? சரிம்மா 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 சரிம்மா. ஆனா போகாத கோயில் இல்ல, போகாத ஆஸ்பத்திரி இல்ல. ஆமா இல்லையா? சரிம்மா சரிம்மா. அதை அம்மா மாத்தி தரேன். இன்னைக்கு நாத்துக்கு இல்ல, அதிகபட்சம் 48 நாள் பூர்ண சுகத்தை தரேன். கை கால் முடக்கத்தை எடுத்து தரேன். சரியா? சந்தோஷமா இருக்கு. 48 நாள் என் பிள்ளைக்கு. சரிம்மா சரிம்மா, கண் ஒளியை தரேன். பயப்படாத. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சரி, புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டு வந்திருக்கணும். புதிய தொழில் தொடங்கலாமான்னு கேட்டு வந்திருக்கணும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. நல்ல தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு தொழில் புதுசா ஆரம்பிக்கலாமான்னு எண்ணி வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? சரி, நான் இப்ப புதிய தொழில் தொடங்குறதுக்காக கேட்டு வந்திருக்கணும். அவங்களதான் உள்ள கூப்பிட்டுருக்கேன். அவங்க மட்டும் உள்ளவங்க மீறி அங்க உள்ள உட்காருங்க. உட்காருங்க, கூப்பிடுறேன். சரி சரிம்மா. தீராத வயிற்று வலி. சரிம்மா. தீராத நோய் நொடியை உண்டு பண்ணி தீராத வயிற்று வலி மகளுக்கு வந்திருக்கணும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. இன்னைக்கு நேரத்துல 2.5 வருஷமாவே பிள்ளை அவதிப்பட்டு இருக்கணும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தீர்ந்துரும் நாளைக்கு தீர்ந்துரும் பார்க்க, ஆனா தீர்ற வந்து வாய்ப்பு இல்லை. இந்த மகாகாலிட்ட வந்தாலும் தீர்ந்துரும்னு நினைச்சு வந்திருக்கேன். சரியா? ஆனா மருத்துவமனையிலையும் பார்த்தாச்சு, கோயில் குளத்துக்கும் பார்த்தாச்சு, தீர்வு இல்லை. ஆனா முக்காலும் சத்தியமா அதிகபட்சம் 48 நாளையில என் பிள்ளைக்கு வயிற்று வலியா இல்லாத அளவுக்கு ஆக்கி தருவோம், உயிருள்ள வரைக்கும். சரியா? கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, உத்தரவு. சரிம்மா. தம்பியை நினைச்சு வந்திருக்க அக்கா. தம்பியை நினைச்சு வந்த அக்கா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. 3 வருஷமாவே தம்பிக்கு திருமணம் முடிஞ்சதுலேருந்து நம்ம வீட்டு பக்கமே வரல. ஆமாவா இல்லையா? சரிம்மா. அக்கா தங்கச்சிங்கிறதே மறந்து போச்சு, அம்மா அப்பாவுங்கிறதே மறந்து போனான். எப்படியாவது என் தம்பி என்னை தேடி வரணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்க. அப்படித்தானே? சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் 21 நாள் அவன் தம்பி அவன்கிட்ட வந்து ஒப்படைச்சு தரேன். சரியா? சரிம்மா சரிம்மா. அவனுடைய போட்டோ, உங்களுடைய போட்டோ, அம்மா போட்டோ, உன்னுடைய போட்டோ வேணும். அவன் மனசை மாத்தி தரேன். அவனை கொஞ்சம் குழப்பி வச்சிருக்கு, அதை மாத்தி அமைச்சு தரேன். அதிகபட்சம் 21 நாள்ல என் பிள்ளைய வந்து உன்கிட்ட வந்து ஒப்படைச்சு தரேன். கவலைப்பட வேண்டாம். சரியா? சரிம்மா. அண்ணனை காணும்னு தேடி வந்திருக்கணும்பா. அண்ணனை காணும்னு சொல்லி தேடி வந்திருக்கணும். இன்னைக்கு நேரத்துல 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனா போனவன ஒன்று வரைக்கும் ஆளை காணும். இருக்கானா இல்லையாங்கிற கூட எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. உயிருக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை. சரியா? உயிரோட தான் இருக்காரு. பயப்பட வேண்டாம். சரிம்மா. எல்லை விட்டு எல்லை. சரியா? அதிகபட்சம் கோயம்புத்தூர்ல என் பிள்ளை குடியிருந்து வராரு. பயப்பட வேண்டாம். ஆனா எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சு ரெடி பண்ணி செஞ்சாச்சு. அதை அம்மா மாத்தி அமைச்சு தரேன். என் பிள்ளைய 48 நாளையில என் கோட்டை கொண்டு சேர்த்தாரேன். கவலைப்பட வேண்டாம். வேற என்ன வேணும்? கண்டிப்பா முறையில் அம்மா எடுத்து வந்துருவேன். உனக்கு நல்ல நேரம் இருக்க போய் தான் அம்மாட்ட வந்திருக்கேன். சரியா? அம்மா மாத்தி அமைச்சு தரேன். அம்மா இன்னைக்கு உன் கோட்டைக்கு வரேன். கவலைப்படாத. சரியா? சரிம்மா சரிம்மா. அம்மா சரி பண்ணி தரேன். கவலைப்படாத. எப்படி சந்தோஷமா இருக்கு. சரிம்மா. மகனின் திருமணத்துக்காக கேட்டு வந்திருக்கணுமா? மகனின் திருமணத்துக்காக கேட்டு வந்திருக்கணும். சரிம்மா சரிம்மா. நாகர்கோயிலாமா? கல்யாணம் முடிக்கணும். சரி 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 சரிம்மா. ஆனா வயசு ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒன்று வரைக்கும் திருமணம் முடியல. ஆமா தானே? சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் 3 மாசத்துல என் பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணி தருவேன். 6 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சு தருவான். கிரகசாரம் சரியில்லாம இருக்கு. சரி, அவனுடைய போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்து அம்மாடம் தரணும். அம்மா அதை சரி பண்ணி தருவேன். அதிகபட்சம் 3 மாசத்துல என் பிள்ளைக்கு நிச்சயத்தை முடிச்சு தரேன். 6 மாசத்துல திருமணத்துக்கான ஏற்பாடு தரேன். பயப்பட வேண்டாம். சரியா? சந்தோஷமா. குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டு வந்திருக்கணுமா? சரிம்மா சரிம்மா
சரிம்மா உத்தரவு. சரிம்மா இன்னைக்கு நேரத்துல 7 வருஷம் ஆச்சு திருமணம் முடிஞ்சு. ஆனா இன்ன வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நம்மகிட்ட கேட்டு வந்திருக்கேன். அப்படித்தானே? சரிம்மா சரிம்மா சரிம்மா. பாக்கியத்துக்கு 6 பாக்கியம் இருக்கு குழந்தை பாக்கியம். சரியா? அம்மா அதிகபட்சம் 38 நாளையில என் பிள்ளைய கருவா அம்மா தனிச்சு தரேன். கவலைப்பட வேண்டாம். சரியா? அம்மாட்ட 2 வாரம் மட்டும் அம்மா கிட்ட வந்து சரிம்மா உன் பேருக்கு அர்ச்சனை கொடுக்கணும். அம்மா கண்டிப்பா நம்பர்ல 38 நாள் என் பிள்ளைய நான் தரேன். கவலைப்படாத. சரியா? சந்தோஷமா இருக்கு. சரிம்மா சந்தோஷமா. ஓம் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. பெண் குழந்தைக்காக கேட்டு வந்திருக்கணுமா? பெண் குழந்தைக்காக கேட்டு வந்திருக்கணும். ஆண் குழந்தை இப்போதைக்கு இருக்கணும். ஆனா எனக்கு பெண் குழந்தை வேணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். அப்படித்தானே? சரிம்மா சரிம்மா சரிம்மா. அம்மாவா பிறந்தது தரேன். பயப்பட வேண்டாம். சரியா? கண்டிப்பா நம்பர்ல அம்மாவா கண்டிப்பா நம்பர்ல பிறப்பேன். பயப்பட வேண்டாம். சரியா? சரிம்மா. வீட்டுல எல்லாருடைய ஆசையும் அதான் அதானே இல்லையா? சரிம்மா சரிம்மா. இந்த சந்தோஷமா சோபரசமா அம்மா இறங்கி தரேன். கை கால் வலிக்காக வந்திருக்கணும் ஐயா. கயத்தாறுல இருந்து கை கால் வலிக்காக வந்திருக்கணும். சரிம்மா. இன்னைக்கு நேரத்துல 3 வருஷம் ஆச்சு கை கால் வலி வந்து. ஆனா எனக்கு கண்டிப்பா நம்பர்ல அது அம்மா தீர்த்து கொடுக்கணும் அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன். சரியா? சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் 48 நாள்ல கை கால் வலி அம்மா சரி பண்ணி தரேன். கவலைப்பட வேண்டாம். சரியா? இந்த கனியை 2ஆ வெட்டி வீட்டுல போய் கொஞ்சம் ஊதி தரேன். ஊதிய தண்ணிக்குள்ள போட்டு அதிகபட்சம் சரிம்மா 8 நாள் குடிச்சுவா. 8 நாளைக்குள்ள அம்மா சரி பண்ணி தரேன். கவலைப்பட வேண்டாம். சரியா? இந்த அப்படி. சரிம்மா சரிம்மா. கண்டிப்பா ஐயா. விபூதியை 8 நாள் தண்ணிக்குள்ள போட்டு 2 பேரும் சேர்ந்து குடி ஆச்சே வரும். கண்டிப்பா முறையில 8 நாளையில அம்மா சரி பண்ணி தரேன். விளங்காத டே. சரி. நகையை காணும்னு தேடி வந்திருக்கோம். சரிம்மா சரிம்மா சரிம்மா. வீட்டுல சுப நிகழ்ச்சி நடத்தியிருக்கணும். வீட்டுல சுப நிகழ்ச்சி நடத்தியிருக்கணும். அதுல வீட்டுல வச்ச நகை காணாம போயிருக்கணும். ஆமாவா இல்லையா? சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் 6 மாசம் ஆயிட்டு. ஆனா இன்ன வரைக்கும் கேட்ட இடத்துல கிடைக்கல. நீயும் போகாத இடம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் முதற்கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஆனா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆமாவா இல்லையா? சரிம்மா சரிம்மா. இந்த மகாகாலிட்ட வந்தாலும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில வந்திருக்க. ஆமாவா இல்லையா? சரிம்மா சரி சரி. அதிகபட்சம் 48 நாளைக்குள்ள கண்டிப்பா நம்மள எடுத்தவனுக்கு கையை காலம் முடக்கினா கூட என் பிள்ளை நகையை கொண்டு வந்து சேர்த்து தருவேன். பயப்பட வேண்டாம். சரியா? நம்பிக்கையா இரு. அம்மா இன்னைக்கு உன் கோட்டைக்கு வருவேன். கண்டிப்பா அதையும் மாத்தி அமைச்சு தருவேன். சரியா? சரிம்மா உத்தரவு. சரிம்மா. இப்படி 48 நாள் அம்மா கொண்டு வர தரேன். பயப்படாத. கடன் பிரச்சனைக்காக கேட்டு வந்திருக்கணுமா? சரிம்மா சரி சரிம்மா. மேலும் மேலும் கடன் பிரச்சனை ஆகிட்டு இருக்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லையா நம்மகிட்ட கேட்டு வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? சரிம்மா சரிம்மா. வேலை வாய்ப்பும் இல்லை. இன்னைக்கு என்ன செய்ய நாளைக்கு என்ன செய்யற கதையில தான் இருக்கணும். சரியா? நல்ல தொழில தார அம்மா. கடத்த அதிகபட்சம் 6 மாசத்துல அம்மா நான் அடைச்சு தரேன். பயப்பட வேண்டாம். சரியா? சரிம்மா சரிம்மா சரிம்மா. கண்டிப்பா அதிகபட்சம் 6 மாசம் அம்மா கடன் அடைச்சு தரேன். பயப்படாத. சரியா? சரிம்மா சரிம்மா. நல்ல தொழில தரேன். நிம்மதியான வாழ்க்கையை தரேன். கவலைப்படாத. சந்தோஷமா இருக்கு. சொந்த வீடை வித்தாச்சுப்பா. சொந்த வீடை வித்தாச்சு. அதே வீடு இப்போதைக்கு விலைக்கு வருது. அதை நான் வாங்கலாமா என்னன்னு கேட்டு வரேன். சொந்த வீடை வித்தாச்சு. ஆனா அதே வீடு எனக்கு விலைக்கு வருது. அதை நான் வாங்கலாமா நம்மகிட்ட கேட்டு வந்திருக்கணும். அப்படித்தானே? உட்காருமா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. உன்னை விட்டு போன லட்சுமி உன்னையே தேடி வருது. கவலைப்படாத. அதிகபட்சம் 36 உன் பேர்ல பத்திரத்தை போட்டு தரேன். சரியா? சந்தோஷமா வாங்கலாம். சரியா? வேற யாருக்கும் அதை கொடுக்க விட மாட்டேன். உன் பொருள் உன்னை தேடி வருது. அம்மா எடுத்தாரன். கவலைப்படாத. 36 அதை முடிச்சு தரேன். சரியா? சரிம்மா சரிம்மா. அம்மா இன்னைக்கே கொடைக்கு வரேன். பயப்படாத. சந்தோஷமா இருக்கு. மகனோட குடிப்பழக்கத்தை நிப்பாட்டணும்னு கேட்டு வந்திருக்கணுமா? மகனோட குடிப்பழக்கத்தை நிப்பாட்டணும்னு கேட்டு வந்திருக்கணும். சரி. பையனுக்கு 7 நாடி சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? சரியா? சரிம்மா சரிம்மா சரிம்மா. அவன் போட்டோ கொண்டுட்டு அவன் கிரக சாதத்தை மாத்தி தரேன். சரியா? நீ என்ன சொல்றே கேட்கற மாதிரி பிள்ளைய மாத்தி தரேன். இப்ப நீ என்ன சொன்னாலும் இந்த வேலை வாங்கி இந்த வேலை விட்டு போய்கிட்டே இருப்பான். சரியா? அம்மாங்கிற மதிப்பு மரியாதை இல்லை. சரியா? அவன் சரிம்மா. போதை வசதிகளை அம்மா மாத்தி தரேன். அதிகபட்சம் 3 மாசத்துல அவனை நல்ல பிள்ளையா திருத்தி தரேன். கவலைப்பட வேண்டாம். சரியா? சந்தோஷமா இருக்கு. சரி சரிம்மா உத்தரவு. சரிம்மா சரிம்மா உத்தரவு. சந்தோஷமா இருக்கேன். சரிம்மா. சொந்த வீடு. அதே சொந்த வீடு எனக்கு குடியிருக்கிறதுக்கு எனக்கு சொந்த வீடு வேணும்னு கேட்டு வந்திருக்கணும். சரி சரிம்மா சரிம்மா. இருந்ததெல்லாம் இழந்தாச்சு. முடிஞ்சு போச்சு.
வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல உட்காந்துட்டு இருக்கணும். எனக்குன்னு ஒரு வீடு கிடைக்குமான்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். ஆமாவா? சரி சரிம்மா சரிம்மா. அதிகபட்சம் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் வாங்க முடியாது, ஆனா வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் வருது. அதையும் அம்மா எடுத்தாரேன். அதிகபட்சம் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் 4 மாசத்துல என் பிள்ளைக்கு சொந்த வீட்டை எழுதி தாரேன். கவலைப்படாத. சரி, அம்மா நினைச்சு டெய்லி உன் வீட்டுல வச்சு தீபம் போட்டு கொளுத்து. அம்மா இன்னைக்கே என் பிள்ளை கோட்டைக்கு நான் வருவேன். அதிகபட்சம் 4 மாசத்துல என் பிள்ளைக்கு சொந்த வீட்டை நான் வாங்கி தருவேன். கவலைப்படாத, சந்தோஷமா இருக்கு. சரிம்மா சரி தாய், சந்தோஷமா. சரிம்மா. குடிப்பழக்கத்தை நிப்பாட்டணும். அதே மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வரமும் வேணும்னு கேட்டு வந்திருக்கணும். வாங்க உட்காருங்க. சரிம்மா சரிம்மா. சரி சரி சரி, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். கண்டிப்பா நானாச்சு, நான் பயப்பட வேண்டாம். என் கோட்டைக்குள்ள வந்துட்டல. ம் சரி, அம்மா அதை சரி பண்ணி தாரேன். அதே மாதிரி என் பிள்ளைக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தையும் தாரேன் அம்மா. சரியா? கண்டிப்பா அதை மாத்தி அமைச்சு தாரேன். நீ என்ன சொல்ற கேட்கற மாதிரி பிள்ளைய மாத்தி தாரேன். அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ள என் பிள்ளைய குடியில இருந்து படித்து விடுபட்டு தாரேன். பயப்படாத. சரியா? சரிம்மா சரி. அதிகபட்சம் 3 மாசத்துல என் பிள்ளை வந்துருன்ட்டேன். பயப்பட வேண்டாம். சரியா? இப்படி சந்தோஷமா இரு. சரி, கனியை கொடுத்துட்டேன், பத்திரமா வச்சுக்கோ. சந்தோஷம். சரிம்மா சரிம்மா. குடும்ப பிரச்சனைக்காக வந்திருக்கணுமா? குடும்ப பிரச்சனைக்காக வந்திருக்கணும். குடும்பத்துல வறுமைகளுக்கான காரணமாக நோய் நொடிகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும். கை கால் வலி, கால் வலி, கண்டிப்பான முறையில் குடும்ப பிரச்சனைக்காக. ஆமா சரிம்மா சரிம்மா. இன்னைக்கு நேரத்துல 7 வருஷம் ஆச்சு. சரியா? சரிம்மா. தொழிலை முடக்கியாச்சு. நிம்மதியான வாழ்க்கை இல்லை. வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கு. நோய் நொடிகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? உங்க கணவர் வழியில ஒரு கண்ணி ஒன்று, ஒரு பெண் தெய்வம் ரொம்ப துடியா வீட்டுக்குள்ள வருது. ஆமாவா இல்லையா? சரி சரி, அது எல்லாம் அம்மா மாத்தி அமைச்சு தாரேன். நல்ல தொழிலை தாரேன், நிம்மதியான வாழ்க்கையை தாரேன். சரியா? சரிம்மா சரிம்மா சரிம்மா. உடல் ஆரோக்கியத்தை தரேன், கவலைப்படாத. சரியா? அந்த கனியை எடுத்துட்டு போய் சரிம்மா ஒரு டம்ளர் தண்ணி வச்சு, சரியா, என் விபூதியை போட்டு உள்ள குடிச்சு வா. நோய் நொடியை மாத்தி தாரேன். சரிம்மா சரிம்மா. உத்தரவு. சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கெட்ட வச்சிருவோமா, பயப்பட வேண்டாமா. அதிகபட்சம் 3 மாசத்துல வீடு எடுத்தாரேன், பயப்பட வேண்டாம். சரியா? எல்லாத்தையும் மாத்தி அமைச்சு தாரேன். சரியாம்மா? பயப்படாதீங்க, சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கிடைக்க வச்சு தருவேன். கண்டிப்பா அம்மாட சொல்லி அம்மா பயப்பட. மூத்தக்க பையன் ரொம்ப நாளா அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணுமே அமையவே கண்டிப்பா நம்ம அம்மாவை வச்சு ரெடி பண்ணி தந்துருவோம். இன்னைக்கு அம்மா கோட்டைக்கு வருவாங்க. இந்த கோட்டைக்கு பயப்பட வேண்டாம். சரிங்களா? சந்தோஷம். பயப்படாது. அம்மா நினைச்சு மட்டும் அதை பே பண்ணுங்க. ரெடி பண்ணி பதவி உயர்வுக்காக வந்திருக்கணும் ஐயா. பதவி உயர்வுக்காக வந்திருக்கணும். வேலை பார்த்து வர, ஆனா அதிகபட்சம் 15 வருஷம் ஆயிட்டு ஒரே இடத்துல. எனக்கு தொழில் மேன்மை அடைஞ்சு மேல எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன். ஆனா பதவி உயர்வு கிடைக்குன்னு சொல்றாங்க, ஆனா தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? சரி சரிம்மா சரிம்மா. எனக்கு எத்தனை மாசத்துல எனக்கு கிடைக்கும் நீ என் அம்மாட்ட கேட்க. சரிதானே? சரிம்மா சரிம்மா. அம்மா எடுத்துறேன். இன்னைக்கு நாளைக்கு இல்லை, அதிகபட்சம் 3 மாசத்துல என் பிள்ளைக்கு பதவி உயர்வு எடுத்துறேன். கலங்க வேண்டாம். சரியா? சரிம்மா. சந்தோஷமா இருக்கு. சரி சரி சரி. குடியிருந்த வீட்டை வித்தாச்சு. ஆனா எனக்கு நிலையான எனக்கு ஒரு இடம் வேணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். யார் இருக்கா? சரிம்மா சரிம்மா. இருக்கிற வீடு இல்ல, வித்தாச்சு. ஆமாவா இல்லையா? அதுதான் வித்தாச்சு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரு வீடு வேணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். வேணும், ஏமாத்தி வாங்கிட்டாங்க. சரியா? அதை என் பேருக்கு எப்படினாலும் எனக்கு மாத்தி அமைச்சு அம்மா தரணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன். ஆமா தானே? சரிம்மா சரிம்மா சரிம்மா. அதை மாத்தி அமைச்சு தாரேன். ஆனா இன்னைக்கு நாளைக்கு இல்ல, 1.5 வருஷம் ஆகும். திரகசாரம் சரியில்லாம இருக்கு. அவங்க கையை காலம் முடக்கினா கூட நம்ம இடத்த நம்ம கண்டிப்பா வாங்கி தந்துருவேன். ஆனா 1.5 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி அம்மா வாங்கி தரேன், கவலைப்படாத. சரியா? சரிம்மா. ஓம்காரி ஜெய் காரி, 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 ஓம்காரி ஜெய் காரி. மகனுக்கு திருமணம் நடைபெறணும்பா. மகனுக்கு திருமணம் நடைபெறணும் கேட்டு
மகனுக்கு திருமணம் நடைபெறணும், அது 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கணும்னு வந்திருக்கணும். மகனுக்கு திருமணம் நடக்கணும், அது 2 பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? திருப்பூர். உட்காருங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. மூத்த மகனுக்கு வருது சரியா, இளைய மகனுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண தான் முடிக்க முடியும் சரியா, 2 பேத்துக்கும் ஒன் போல முடிக்க முடியாது. இவனுக்கு முடிச்சு 6 மாசம் கழிச்சு அடுத்த மகனுக்கு நான் கண்டிப்பா நம்பர்ல அம்மா மாலை எடுத்தாரேன். ஆனா மூத்த மகனுக்கு அதிகபட்சம் 3 மாசம் மாலை எடுத்தாரேன், கவலைப்பட வேண்டாம். 2 பேத்துக்கும் மாலை பூத்துட்டு சரியா, ஆனா 2 பேத்துக்கும் ஒன்னா வைக்க கூடாது சரியா. கண்டிப்பா நம்பர்ல சரிம்மா சரிம்மா. 3 மாசத்துல என் பிள்ளைக்கு மாலை சரிம்மா மாலை பொறுத்து எடுத்தாரேன், கவலைப்படாத சரியா. சரிம்மா, இன்னைக்கு அம்மா கோட்டைக்குள்ள வாரேன் சரியா. இப்படி சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இட பிரச்சனைக்காக வந்திருக்கணுமே, இடத்த வித்துருக்கணும், பாதி பணம் கொடுத்துருக்கணும், பாதி பணம் வராம இருந்திருக்கணும், உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கணும் அவன். சரி சரிம்மா உட்காருமா. சரிம்மா, இன்னைக்கு நேரத்துல 3 வருஷம் ஆச்சு. ஆமாவா இல்லையா? இடத்த ஏமாத்தி வாங்கிட்டான், பாதி பணத்தை தந்திருக்கணும், பாதி பணம் தர முடியாதுங்க சரியா. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னா இப்போ உன்னால என்ன செய்ய முடியும் செய்ய பாத்துக்கோ அப்படிங்க. அவன் மனசை மாத்தி, உனக்கு வீடு வேணுமா உன் பணம் வேணுமா? அதான் உன் இடம் வேணுமா பணம் வேணுமா? உன் பணம் தான் வேணும். சரிம்மா சரிம்மா, அவன் மனசை மாத்தி தரேன். அதிகபட்சம் 48 நாளைக்குள்ள அவன் பணத்தை அவன் காலடியில் ஒப்படைக்கிற மாதிரி பண்ணி தரேன், பயப்பட வேண்டாம் சரியா. சரிம்மா சரிம்மா. வேற என்ன வேணும்? சரி சரிம்மா சரிம்மா. 48 நாள்ல பணம் வந்து சேரும், பயப்பட வேண்டாம், சந்தோஷமா. மகளுக்கு 2 குழந்தை ஸ்கேன்ல தெரிஞ்சிருக்கு, மகளுக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொல்லி ஸ்கேன்ல தெரிஞ்சிருக்கு. யாரு உள்ள வாங்க. எனக்கு எந்த ஒரு சரிம்மா பிரச்சனையும் இல்லாம என் பிள்ளை சுகப்பிரசவமா என் பிள்ளை வெளியே எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன், அப்படித்தானே? சரி, ஆமாண்ணா ஆமாண்ணா, இல்லைன்னா இல்லைன்னு மறுத்து கேளுன்ட்டேன். அப்படியா? கேளுமா, பக்கத்துல கேளு. ரெட்ட பிள்ளை உங்க மனம் கேளுங்க. பிறந்திருக்கும் அதானே? சரி, கண்டிப்பா எந்த ஒரு குறையும் இல்லாம சுகப்பிரசவமா என் பிள்ளைய நல்லபடியா இறங்கி தரேன் பூமிக்கு, பயப்பட வேண்டாம் சரியா. சரி, இப்படி சந்தோஷமா இரு. இந்த கனியை கொண்டுட்டு போய் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கனியை 2ஆ வெட்டி புழிஞ்சு பிள்ளைக்கு குடிக்க கொடுக்கணும் சரியா. மகன் படிக்கணும்னு கேட்டு வந்திருக்கணும்பா, கொஞ்சம் நோயும் இருக்கணும், மகன் படிக்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கணும். என்ன படிக்க? உன் பேர் என்னம்மா? ராம். அதிகபட்சம் 21 நாளைக்குள்ள என் பிள்ளைக்கு பூர்ண சுகத்தை தருவேன் சரியா, நல்ல படிப்பு தருவேன், 4 பேர்த்த மாதிரி என் பிள்ளை நடக்கிற மாதிரி மாத்தி தருவேன், பயப்பட வேண்டாம் சரியா. சரிம்மா, அதிகபட்சம் சரிம்மா சரிம்மா சரிம்மா. 3 கிழமை அம்மா கோட்டைக்கு நீ வந்து போகணும் சரியா. சரிம்மா, சந்தோஷமா இருக்கு. அப்போதே இட பிரச்சனைக்கு கூப்பிட்டேன், யாருமே வரல. இட பிரச்சனைன்னு நான் 4 தடவை கூப்பிட்டுட்டேன், நான் வர்றதுக்கு நான் என்ன செய்ய? சரி, உனக்கு என்ன வேணும் இப்போ? கெட்டுமானம் வேணும், பாதி வீடு கட்டில நிக்கி சரியா, எனக்கு முழுசா எனக்கு கட்டி தரணும். சரி சரி, அதிகபட்சம் என் பிள்ளைக்கு வீடை கட்டி தரேன், பயப்பட வேண்டாம், பயப்படாத. அதிகபட்சம் 3 மாசத்துல என் பிள்ளைக்கு வீடை கட்டி தரேன் சரியா, கவலைப்படாத. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இப்படி சந்தோஷமா இரு. இன்னைக்கு அம்மா கோட்டைக்கு வந்து உன் கோட்டையை பார்வையிட்டு அதிகபட்சம் 3 மாசத்துல எடுத்தாரேன், பயப்படாத, சந்தோஷமா இரு. சரி, கண்டிப்பா நம்பர்ல எடுத்தாரேன், பயப்பட வேண்டாம். இன்னைக்கு நாளைக்குலாம் கிடையாது, 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நம்பர்ல வர வச்சுருவேன் சரியா. அப்பதே நான் சொல்லிட்டேன் சரியா, வெள்ளை குதிரை வேண்டி வாராருன்னு சொல்லிட்டேன் சரியா. கொஞ்சம் தேவைகள் பவர் இல்லை, எல்லாத்தையும் மாத்தி அமைத்து தாரேன் சரியா. கண்டிப்பா நம்பர்ல பிள்ளைக்கு நல்லபடியா வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாரேன், பயப்பட வேண்டாம் சரியா, பயப்படாத, சந்தோஷமா இருக்கு. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும், வயசு 20 வயசு, ஒரு பிள்ளைக்கு 25 வயசு ஆயிட்டு. நானும் போகாத கோயில் கிடையாது, எல்லா கோயிலும் போயிட்டு 4-5 வருஷம் ஆயிட்டேன். எங்குமே போயும் எனக்கு ஒரு திருமண தடைகளாக தான் இருந்தது. அதனால அம்மா மகாகாளி கோயிலை கேள்விப்பட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து அம்மாவுக்கு நான் ஒரு 3-4 மாதம் வந்ததுமே மூத்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிட்டு, அதுக்கடுத்து ஒரு 6 மாசத்துல சாமிட்டு வந்து கேட்டேன். அம்மா மகாகாளி 2வது மாலை எடுத்து கொடுத்து இப்ப 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு
2 பேரும் ரொம்ப குடிப்பழக்கம் இல்லாம நல்ல மருமகனா என் மகாகாளி போட்டிருக்கா. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மகாகாளி எனக்கு ஒரு நாள் கைவிடல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டுக்கு நான் ரொம்ப நேரம் வந்திருக்கேன். என் புருஷன் 25 வருஷமா தண்ணி அடிச்சிட்டு ரொம்ப சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி வீடு வாசல்லாம் வித்து கடைசியில இப்ப இந்த மகாகாளி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என் புருஷன் நல்லா திருந்தி இப்போ நல்லா சந்தோஷமா இருக்கும். குடிய நிப்பாட்டிட்டாரு. இந்த கோயிலுக்கு மகனை காலேஜ் சேர்க்கையில கொஞ்சம் கோயிலுக்கு நான் வந்திருந்தேன். அம்மா நல்லால நல்லபடியா படிச்சு இப்ப மகன் நல்ல ஒரு வேலையில இருக்கான். அதுக்கு இந்த தாய் தான் காரணம். மகாகாளி ஆமா வேலைக்கு போயிட்டான். மார்க் நல்ல மார்க் ஃபர்ஸ்ட் மார்க்ல போயிருக்கான். நான் சிவகாசில இருந்து வந்திருக்கேன். நான் சாமிகிட்ட இது கூட 2 தடவை வந்து கேட்டிருக்கேன். சாமி எனக்கு சொந்த இடம் வேணும்னு சொல்லி 2 வருஷமா கஷ்டப்பட்டு தேடி இருந்தேன், கிடைக்கல. சாமிகிட்ட நினைச்சு வேண்டி காடிட்டு நினைச்சு வேண்டி கிடைச்சு இப்ப எனக்கு சொந்த இடம் வாங்கிட்டு நான் சாமியில வீடு கட்டுறதுக்காக சாமி நினைச்சு கும்பிட வந்திருக்கேன். கோயில அடைஞ்சு ஒரு 2 வருஷம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 2 ஆபரேஷன் நல்லபடியா குணமாயிட்டா. தப்பி இல்லை என் மனு நல்லா கிளம்பி கோயில் பேச முடியாம இருந்துச்சு. நல்ல பேசுறேன் நல்ல 2 ஆபரேஷன். உயிர் பிழைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உயிர் பிழைக்க நிப்பாட்டி வச்சாச்சு. 2 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சரியா? ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் காளி, ஓம் காளி.